கடந்த சில நாட்களாகவே ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு நடைபெற்று வரும் நிலையில இந்த விசாரணை வளையத்திற்குள்ள இயக்குனர் அமீர் மற்றும் சென்னை அண்ணா நகர் தொகுதியில திமுக வேட்பாளராக களம் இறங்கியிருக்கக்கூடிய சிற்றரசும் இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த வருடம் சிற்றரசுக்கு சொந்தமான இடங்கள்லையும் இதே போல ஒரு ரைட் நடத்தப்பட்டிருந்தது முக்கியமானது. முன்னதாக கடந்த காலங்கள்ல கொடநாடு கொலை வழக்குல கூட டி நகர்ல ஆவணங்களை எடுத்துட்டு கொடநாட்டுல எடுத்ததா அதிகாரிகள் கூறியிருந்தாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியானது. அதே போலதான் தற்போதும் புதுச்சேரியில காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தவர்கிட்ட இருந்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பின்னணியில் தற்போது ஜாஃபர் சாதிக், அமீர் மற்றும் சிற்றரசுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடைபெற்று வருவதாகவும் சொல்றாங்க. இந்த சோர்ஸ் புதுச்சேரியில் இருந்துதான் இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் தேர்தல் பறக்கும் படையினரை வச்சு இந்த சோதனை நடைபெறுவதால நேரடியா அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு திமுகவால குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல விசாரணையுடைய முடிவுல, அதாவது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இயக்குனர் அமீர் மற்றும் சிற்றரசு கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள். என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.